ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு நைட் டைம் மட்டும் ஏன் வீசிங் அதிகமாகுது? இது நிறைய பேர் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். மார்னிங்லாம் நல்லா இருப்பாங்க, நைட் ஆனால் மட்டும் வீசிங் வரும். செஸ்ட் எல்லாம் ஒரே இறுக்கமா இருக்கும், பூனை மாதிரி சத்தம் வரதெல்லாம் கேட்கும். இது ஏன் வருதுங்கிறது ஒரு 4 ரீசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன், நார்மலாகவே நம்ம லங்கோட ஃபங்க்ஷன் நைட் டைம்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மார்னிங்லயும் ஆஃப்டர்நூனும் பீக்காக இருக்கக்கூடிய லங் ஃபங்க்ஷன், நைட்டு நம்ம தூங்க வர இடத்துல லங்கோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிரும். செகண்ட் ரீசன், நைட்டு தூங்குறப்போ நம்மளோட பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சிரும். குறையினால லங் டியூப் வந்து சின்னதாயிடும். ஆல்ரெடி ஆஸ்துமா இருக்கு, அப்போ லங் டியூப் இன்னும் சின்னதாச்சுன்னா மூச்சோட கொஞ்சம் சிரமமா இருக்கும். மூணாவது முக்கியமான ரீசன், பெட்லயோ பெட்ஷீட்லயோ இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகள். அதை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம இம்யூனிட்டி செல்ஸ் வந்து அதை எதிரி நினைச்சிட்டு அலர்ஜி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதனால லங் டியூப் வந்து கான்டாக்ட் ஆகிடும், உங்களுக்கு ஆஸ்துமா அதிகமாகும். ஃபோர்த் ரீசன், ஜிஆர்டி, அதாவது சாப்பிட்டானே போய் தூங்கிடுறது. சாப்பிட்டோன்னே தூங்கினோம்னா நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிட் செக்ரீஷன் ஃபுட் டியூப் வழியா வெளியே வரும். அப்போ வந்து கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் காஸ் பண்ணி ஆஸ்துமா அதிகமாகும். திரும்ப திரும்ப நைட்டு உங்களுக்கு வீசிங் அதிகமாயிட்டே இருக்குன்னா நீங்க எடுக்கக்கூடிய ஆஸ்துமா மெடிகேஷன் எஃபெக்டிவா இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்க ஆஸ்துமா வந்து அதிகமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சித்தாவில் ஆஸ்துமா வந்து கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் தான்.